குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்பனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கல்பனாஸ் கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான டிஷ் பார்க்க போகிறோங்க. சைட் டிஷ் பார்க்க போகிறோம். இது இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. அது என்னன்னா பீக்கங்காய் பாசி பருப்பு கடையிலுங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நாம் வாங்க பார்க்கலாம். நான் மீடியம் சைஸ் பீக்கங்காய் வந்து தோல் சீவி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 2 பெரிய வெங்காயம், 7 பல்லு பூண்டு, 1 கப் பாசிப்பருப்பு, 1 தக்காளி, 2 பச்சை மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும். இது வந்து நாம் தாளிக்க கடுகு கொஞ்சம், உளுந்து கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், வழகம் கொஞ்சம், 1 வரமிளகாங்க. இவ்வளோதாங்க நம்மளுக்கு இன்க்ரீடியன்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து நம்ம வெங்காயத்தையும் தக்காளியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எப்படி நம்ம பார்க்கலாம். பீர்க்கங்காய் பாசிப்பருப்பு கடையலுக்கு நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ வாங்க எப்படி செய்முறைன்னு பார்க்கலாம். நான் குக்கர் வச்சுருக்கேங்க. ஆயில் எதுவும் சேர்த்தல. பாசிப்பருப்பை வந்து நான் நல்லா அலாசி வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் கழுவி வச்சனால அது அப்படியே ட்ரை ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம எடுத்து வச்சிருந்த பீர்க்கங்காய், இது ரொம்ப ஈஸிங்க. இது எல்லா பொருளும் ஒட்டுக்கா போட்டு நம்ம விசில் விட்டுனா நம்மளுக்கு ரெடி ஆயிருங்க. பூண்டு 2 பச்சை மிளகாவும் உடச்சி போட்டுக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம், கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. ஏன்னா பீர்க்கங்காயிலேயே நல்லா தண்ணி வருங்க. அதனால நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு இப்போ ஆட் பண்ண வேண்டாங்க. வெந்தப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுங்க. குக்கர் விசில் போட்டு சிம்மில் ஒரு 2 விசில் விட்டு வைங்க. அதுக்கப்புறம் எப்படின்னு பார்க்கலாம். நாம் லோ சிம்மில் 2 விசில் விட்டோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்க, நல்லா மசி இருக்கு பாருங்க. தண்ணி பீர்க்கங்காயிலேயே இருக்கிற தண்ணி வந்து நம்மளுக்கு விட்டுருக்கு பாருங்க. நான் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டேங்க. மூடி வைக்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சாரி, நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். இப்போ இதை எடுத்து அப்படியே ஒரு பக்கமாக வச்சிடலாங்க. பாருங்க, தாளிச்சிக்கலாம். இப்போது நான் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கேங்க. ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. நாம் எடுத்து வச்சுருந்த கடுகு உளுந்தெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வரமிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வெடிக்கிட்டுங்க. வெடிச்சிருச்சு. ஸோ நாம் இதை எடுத்து இதில் சேர்த்திக்கலாங்க. இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷுங்க. இது தனித்தனியாக வேக வைக்கணும்னு இல்லை, எல்லாம் போட்டு வேக வச்சுக்கலாம். நாம் இதுக்கு இன்னும் உப்பு ஆட் பண்ணல. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் போடுறேங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் 1/4 டம்ளர் தண்ணி நாம் ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு இந்த பீர்க்கங்காய் பாசிப்பருப்பு கடையல் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா கொதிச்சா நம்மளுக்கு ரெடிங்க. 1 நிமிஷம் நல்லா கொதிக்குதுங்க. கொதிச்சப்புறம் பார்க்கலாங்க. 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்க, நல்லா கொதிக்குது. இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. கார்னிஷிங்காக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியை நம்ம ஆட் பண்ணுறோங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஈஸியான நம்மளுக்கு பீர்க்கங்காய் பாசிப்பருப்பு கடையல் ரெடி ஆயிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, நம்மளோட பீர்க்கங்காய் பாசிப்பருப்பு கடையல் ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். இது பசங்கள்லாம் வந்து பீர்க்கங்காய் சாப்பிட்லனா கூட இந்த மாதிரி நீங்கள் மசிஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா அந்த பாசிப்பருப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. தோசை, இட்லி அதெல்லாம் வச்சு சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது 3லேருந்து 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.